पुंडलिकावरदे हरि श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की मामुली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की पुंडलिकावरदे हरि श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण
सुंदरते ज्ञान उभे विटेवरे सुंदरते ज्ञान
लाखविली कोणी मुलीची आबीजे लाखविली कोणी मुलीची आबीजे लाखविली कोणी मुलीची आबीजे लाखविली कोणी मुलीची
सोपान मुक्ताबाई एकनाथ नामदेव तुकाराम निवृत्ती ज्ञानदेव 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 सोपान मुक्ताबाई एकनाथ नामदेव तुकाराम ज्ञानदेव 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 तुकाराम 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 ஜெகத்குரு துகாராம் மகாராஜனுடைய கீர்த்தனம் ஆழமான அனுபவம். ஏன் ஜெகத்குருன்னு சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சது. எனக்கு மிச்ச வாழ்க்கையில எவ்வளவு புரிஞ்சதுன்றது முக்கியம் இல்லை, நிறைய தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா ஜெகத்குரு துகாராம்னு அவருக்கு ஒரு அடைமொழி கொடுப்பாடா. மாவுலிக்கு கூட ஞானேஸ்வரர் வந்து மகாபிரபு அவருக்கு சொல்லும் பொழுது மாவுலின்னு தான் சொல்றாரு. அம்மா அம்மான்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் அம்மா. மாவுலி சாதுக்களுக்கு சந்தர்களுக்கெல்லாம் அம்மா. சாதுக்கள் சந்தர்கள் தீனர்கள் ஒண்ணுக்கும் உதவா கரையா இருக்கா. அவள்லாம் உதவும் கரையாக மாறணும் தான் நம்மளுடைய ஆசை. அவளுக்கு எல்லாருக்கும் யாருடா மாவுலினாக்க தீனாஞ்சி மாவுலி விட்டல் விட்டல் दीनांची माऊली महा महा महाराज दीनांची संतांची माऊली संत नामदेव महाराज. பட் ஜகத்துல பக்தியை தேடும். பக்தி சும்மா கிடைக்கல. ஏதோ 4 பேர் நாமம் சொல்றா, 10 பேர் நாமம் சொல்றா, நாமளும் போறோம் கேட்கிறோம், ஒலி வடிவம்லாம் கிடைக்கிறது, ரசனை பண்ணும், அது வேற சமாச்சாரம். பக்தி என்னன்ற ஒரு விசாரம் வரணும். வாட் இஸ் பக்தி? பக்தின்னா என்ன? நம்ம அவரவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு இடம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு இடத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருவேளை யாராவது கொடுக்க முடியாத ஒரு நிலை இருந்து இப்பொழுது கொடுக்கக்கூடிய நிலை வந்தால் அவசியம் ஒரு இடத்தை கொடுக்கணும். நீ குடியிருப்பதற்கு ஒரு அழகான வீடு, உன்னுடைய சாதுக்கள் எல்லாம் வந்து குழுமத்துக்கு ஒரு அழகான ஒரு வரவேற்பு அறை, நீ சுகமாக உறங்குவதற்கு ஒரு பெட்ரூம், படுக்கும் அறை, உன்னோடையே உன்னுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டே உனக்கு கிருபை பண்ணுவதற்காக ஒரு பின்னாடியே வந்துட்டுருக்கான் பாட்டி ராக்கா. பாட்டி ராக்கான்னா பின்னாடி வரும். உனக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ தெரிஞ்சுட்ட. அப்ப என்ன பண்ணுவான், அப்பப்போ ஏதாவது சூச்சனமா காட்டும். எப்படி இருக்கு? அவர்களுடைய நாமத்தை சொல்வான். எப்படி இருக்குமா? தான் சொல்ல மாட்டான், ஒருவரை கருவியாக உபயோகிப்பான். நமக்கு அவரை பார்த்தால் ஒரு சாமானியர் போல் தோணும். அப்புறம் அவர் போய் எங்கேயாவது போய் ஃபோன் பண்ணி சொல்லுவார். வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பு ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து விசாரிச்சது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு. நான் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய குவாரி இருக்கு, அதனுடைய சொந்தக்காரன். அந்த குவாரி எவ்வளவு இருக்குன்னா இருக்கிறத பார்த்தா ஒரு குறைஞ்சது ஒரு 150-200 ஏக்கர் விஸ்தீர்ணம் இருக்கு. ஒரு 10-20 கிரஷர் பண்ணிட்டு. கண்டிப்பாக அரசியல்வாதிகளோட ஒரு சம்பந்தம் இருக்கும்.
ஒரு பெரும் புள்ளியாக இருப்பார். உங்களுக்கு ஒன்றும் சொல்லவே வேண்டாம், இதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவரை பற்றி. ஆனால் விசாரிக்கிறார். எதற்கு விசாரிச்சார்னு எனக்கு தெரியல. பாத யாத்திரை போகும்போது விசாரிக்கிறார். அப்பொழுது புரியல. எல்லா யாத்திரையும் ஒரு முடிவடைகின்ற நிலைக்கு முன்னாடி பகவத் தரிசனம்னு ஒண்ணு இல்லையாருமா, அதுக்கு தானே போறோம். அந்த பகவத் தரிசனம் பார்க்கும்போது முன்னாடி நாளைக்கு தரிசனம், இன்றைக்கு இரவு நமக்குன்னு ஒரு அறை ஒண்ணு அவரவர்கள் வசதி கேட்கிறார். அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம். அங்கு உறங்கும் பொழுது உறக்கம் வரல. ஏன் வரல அப்படின்னு திருப்பி 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 போன் வருது. நாம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்த பிரதேசத்துல மகாராஷ்டிரா பிரதேசத்துல நமக்கு என்னத்துக்காக போன் வரணும், கொஞ்சம் தூங்க வேண்டிய உறங்க வேண்டிய நேரம் வேற வந்துடுத்தேன்னு சொல்லி போன எடுத்தா, ஓ மௌலி கொத்தாரி அவருடைய பேர், அவருடைய திருநாமம். பலவிதமான சௌக்கியங்களை செஞ்சு கொடுத்தார். யாருன்னுமே தன்னை அடையாளம் காட்டிக்கல. எதற்காக நமக்கு அந்த சௌகரியங்கள் கொடுத்தார் தெரியல. ஒருவேளை உன்னுடைய வீட்டிற்கு உறவினர்களோ விருந்தினர்களோ ரொம்ப முக்கியமான விவிஐபிஸ் வந்தா என்னென்ன நடவடிக்கை நீ எடுப்பியோ அதை காட்டிலும் ஒரு 4 மடங்கு நடவடிக்கைகளை எடுத்து காண்பிச்சார். அமைதியான ஒரு உணர்வு தட்டியது. பாட்டு பாடிண்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அடி பெறலாமல் பாடுவே சார், ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தேவ தியான்சா பாட்டிராக்கா காய வர்ணோ தியான்சா சுக, காய வர்ணோ தியான்சா சுக. அவனுடைய சுகத்தை நேரடியாக காண்பிப்பதற்கு நமக்கு தகுதி வேணும். புரிந்து கொள்ள முடியாது நேரடியாக காண்பிச்சார். லவலேசம் கோடி காமிச்சிட்டு போறான். எப்படி இருக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பந்தம்? எப்படி இருக்குது? தோடியா பந்தனா மாயா மோகா வர்க்கால பேட்டி லாகி ஜீவாவா. எப்படி இருக்குது அப்படின்னா பிரபு பேட்டி லாகி ஜீவாவா இருக்கு. இது எப்படி பிரபு தோடியா பந்தனா? அவர் சொல்லல. மனசுல 2 பக்கம் இருக்கு. லேசா கொஞ்சம் சரியா வெள்ளையாகாத பக்கம், கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருக்கு. ஒரு பக்கம் பரவாயில்லையா, கொஞ்சம் ஒரு 10 வாட்ஸ் 15 வாட்ஸ் வெளிச்சம் இருக்கு. இந்த இருட்டுல இருந்து கேட்கறது தோடியா பந்தனா மாயா மோகாவா இல்ல வேட்டியில் ஆகி ஜீவாவா? உடனே அடுத்த தடவை தோணி போயிடுது. அபங்க புஸ்தகத்துல புரட்டி பார்த்தா துகாராம் மகாராஜ் சொல்லியிருக்கார், பேட்டி லாகி ஜீவா, பேட்டி லாகி ஜீவா, लागली से लागली से लागली से भूख एक लागली जीवा, लागली से आस भेटी लागी जीवा.
लागी जीवा. मागिलिया जन्म मुक्त झालो मा भेटी लागी जीवा. भेटी लागी जीवा அப்படிங்கிற கீர்த்தன் இப்ப நம்ம அனுபவிச்சோம். இந்த கீர்த்தன் தெரிஞ்ச உடனே இதைத்தானே கேட்கணும். இதுவல்லவோ வசதி. பேட்டி லாகி ஜீவா லாகலிசி. என்ன ஆசை அவருக்கு வருது நமக்கு புரியாது. பேட்டி லாகி ஜீவா ஒரு பாஷையினுடைய அச்சத்தை வச்சு சொல்லல. பேட்டி லாகி ஜீவா லாகலிசி ஆசை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார் ஜெகத்குரு. சக்கோர பட்சின்னு அந்த காலத்துல மெத்தலாஜிக்கல் பேர்டு ஒண்ணு உண்டு. அது சந்திரன் வரும்பொழுது வாயை திறந்துடும், ஆன்னு திறந்துடும். அந்த சந்திரன் பௌர்ணமியினுடைய ஆகர்ஷணம் இருக்கு, அது ஒரு சக்தி இருக்கு. நம்ம எல்லாமே திட ஆகாரம் தான் நமக்கு நம்ம ஜீவனை காப்பாத்துறதுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. பலவிதமான சமாச்சாரங்கள் சாமானிய நிலையில இருக்கும், ரொம்ப சாமானிய. சாப்பாடு இல்லைன்னா பரிதவிச்சு போயிடும். அதுக்கு முன்னாடியே ஆங்ஸைட்டி. டாக்டர் உடனே ஆங்ஸைட்டி நியூரோஸ் இருக்கு என்னெல்லாமோ கண்ணா பின்னா மருந்தை கொடுத்துருவோம். அதெல்லாம் சரியானாலும் அது சரியாகும், இது பசியே எடுக்காது. லாகலேசிய மூக்க வராது. துகாராமோட லாகலேசிய மூக்க எப்படி தெரிஞ்சுக்கணும்? பௌர்ணமி சே சந்திரமா சக்கோர ஜீவன ஐசே மாஜே மன வாட்ட பாஸ். அடுத்த ஒவ்வொரு சந்திரனும் 30 நாள் ஆகும் இல்லையா சராசரியா வர்றதுக்கு. அந்த சக்கோர பட்சியை இருக்கிறதுக்குள்ள ஏதாவது உச்சாணி கிளையில போய் மரத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். வாயான கண்டுக்கும். எங்கேயாவது கிளிப் எடுத்தா உடனே இட் ஹஸ் கம் வைரல் அப்படின்னு நிறைய முன்னேறிட்டா. இப்படி எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டாங்க. எதுவா இருந்தாலும் அர்த்தம் இல்லாதே வைரல். சக்கோர பட்சி வாயை திறந்துண்டு விட்டலனுடைய அந்த வரவை எதிர்பார்த்துட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதற்கு ஆகாரம் சந்திரனுடைய ஆகர்ஷணம் தான். ஒரு சந்திரன் வந்துடுனா, ஒரு முழு சந்திரன் பௌர்ணமி வந்துடுத்துனா அதுல இருக்கிற அந்த ஆகர்ஷணம் தான் என்ன அர்த்தம்னா எனர்ஜி. அந்த எனர்ஜியை முழுசா உள்வாங்கிடும். வாங்கிட்டா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தாங்கும். இந்த பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் வந்த உடனே பௌர்ணமி மாற ஆரம்பிக்கும். அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் பரவாயில்லை. பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுட்டே வந்து ஒரு இருட்டு வருமோ, அப்போ அந்த சக்கோர பட்சியினுடைய நிலை எப்படி இருக்குமோ, தைசே மாஜே மனங்கிற துகாராம் மகாராஜ். எனக்கு அப்படி இருக்கு, இருட்டா இருக்கு என்னுடைய ஜீவன். அவருக்கு இந்த பயத்து பசி சொல்லவே இல்லை. அவர் எங்கேயுமே இல்லையே. நடுவுல வருதே மகாராஜ், ஏதோ வரி வருது. புகேலியா பாழ அதி சோக கரி வாட்டா பாகர் கரை மாவுலி சொல்றது. புகேலியானா பூக்குனான்னு பொதுவாக நிறைய பாஷைகள்ல தமிழை தவிர பசி தான். ஆமாம், பசி வந்தது துகாராம் மகாராஜுக்கு. ஆன்மீக பசி வந்தது, நாம பசி வந்தது. நாமத்தை அவரால் எடுத்து எடுத்து ஜீரணம் பண்ண முடியாத நாம பசி வந்தது. அது தன்னை மயங்கி போய் உடம்பெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டு நாம உண்மை. அது நான் சொல்லலை, துகாராம் மகாராஜ் ஒரு கீர்த்தன் சொல்லிருக்கார். இப்ப நம்ம அனுபவிக்க போறோம். ரங்கலாயா ரங்கே துகா விட்டல சர்வாங்க. அது என்ன ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரங்கலாயா ரங்கே துகா துகாராம் மகாராஜ் சொல்றார். ரங்கலாயா ரங்க துகா விட்டல சர்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த விட்டல் 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 அந்த நாமத்தையே நினைச்சிட்டு இருக்கனாலே அந்த நாமம் தான் அவருக்கு சக்கோர பட்சியினுடைய ஆகாரம் மாதிரி, பௌர்ணமியினுடைய ஆகர்ஷண ஆகாரம் மாதிரி. அம்மாவினுடைய வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த குழந்தை பசியோடு இருக்குமே. நான் அடிக்கடி சொல்லுவோம் என்னுடைய கீர்த்தன்ல, ஒரு குழந்தையினுடைய பசிய நாம் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாது. உடனே அதுகளுக்கு உடனே எடுத்துட்டு போய் ஏதாவது சரியில்லாக்கியோ கிடைச்சாலும் கொடுக்க முடியாது. பிறந்த சிசு, ஃப்ரெஷ் பார்ன், just new, beautifully dressed by the maternity nurse. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து பிடிக்கும் அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு. அப்பதான் வந்து வசீகரமாக இருக்கும். அதை சுத்தம் பண்றாங்க. அந்த இருட்டான கர்ப்ப பையிலிருந்து வெளிவந்த அந்த சிசு உலகத்தை பார்த்த உடனே முதல்ல கத்தணும்.
அதுதான் அதுக்கு முதலில் இறைவன் கொடுக்கின்ற உணர்வு. கத்தத்துக்குள்ள விடம் லேஸ்ல விட்டுட மாட்டான். அவசியம்னா கொஞ்சம் நன்னாவே தட்டுவான். தாயார் பார்த்தா கண்ணுல ஜலம் வரும். அந்த பச்சிளம் குழந்தை தட்டுறாளை இவ்வளவு ஓங்கி தட்டுறாளை, லேசா தானே தட்டுவான்னு சொல்லுவா. லேசா தட்டுவான்னு சொல்லுவா, எப்படி வேணா தட்டுவா. அழுத உடனே விட்டுடுவா. அம்மா கிட்ட கொண்டு கொடுப்பா. அந்த அம்மா எப்படிதான் இருக்க தெரியுமோ, அந்த தாய்க்கு எப்படிதான் தன் குழந்தைய தெரியுமோ. சிசேரியன் செக்மெண்டா இருந்தாலும் அந்த குழந்தைய அப்படியே அரவணைச்சுப்ப. அத சொல்றான் துகாராமர. அந்த தாயார் எப்படி இருப்பாங்க, அது போல நீ இருக்க விட்டலாம். அந்த குழந்தை, அந்த சிசு, பிறந்த குழந்தை இன்னும் உணவையே பார்க்கல, அது எப்படி இருக்கும், அதுக்கு அந்த பசி எப்படி இருக்கும், அதை உணர்வேன் விட்டலாம். புகேலியா பாழ அதிசோகத்தரி அதிசோகத்தரி இப்படி இருந்துட்டே இந்த இதையே நினைச்சிட்டு இருந்தா. அப்புறம் தீபாவளி சாப்பிடா லேக்கி ஆஷாவலி பாத்தசே வாட்டுவை பண்டரிச்சுன்னா தலை தீபாவளிக்கு தன்னுடைய புகுந்த வீட்டிலேருந்து ஷீர்லாம் கொண்டு கொடுத்து நம்ம பேர் ரிப்பேர் ஆகாதுங்கிறது ஒரு ஆசியமான ஒரு நிரூபணமாக கீர்த்தன்கர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆசியம் இல்லை, அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். பழங்காலத்துல கல்யாணம் பண்ண பெண்கள் ஜன்னலை வச்சு வெட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாள். ஏன்னா இந்த வீட்டில் நல்லபடியா பேர் கிடைக்கணும். ஏன்னா அவள் எதிர்பார்க்கணும் சொல்ல மாட்டான். இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா கொண்டு கொடுத்துருவா. அவள் சக்திக்கு ஏற்ற இல்லை, உங்க சக்திக்கு என்ன உண்டு அதை கொடுக்கணும் சார். இது ஒரு அல்ப சமாதானம் இன்னும் நடந்து. தல தீபாவளி வந்துட்டா அது ஒரு பெரிய ரகலையே இருக்கு. ரத்ன கலைவரம்னு சொல்லுவாங்க. அதை எதாவது பண்ணி ஒரு படியா முடிஞ்ச உடனே பரவாயில்ல. அதையும் உதாரணமாக சொல்றார். இவ்வளவு உதாரணங்களையும் சொல்லி என்ன சொல்றார், உன்னுடைய ஸ்ரீமுகத்தை, உன்னுடைய நாமத்தை ஜபிச்சு 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 நீ ஒருவேளை காட்ட மாட்டாயா விட்டலா. தாவுனி ஸ்ரீமுக லாகலிசே ஆசை. இந்த லிஸ்ட் கொடுத்தேனே, குழந்தையினுடைய பிறந்த சிசுனுடைய ஒரு உணர்வு, சகோர பட்சியினுடைய ஒரு உணர்வு, புதிதாக திருமணம் அப்பெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. சின்ன பொண்ணா வயசுக்கு கூட வந்திருக்காது. பயமா இங்க நின்னா கரெக்டா, அங்க நின்னா கரெக்டா, சாப்பிட்டா தப்பா, பசினா தப்பா, நட்பட்டுவான். எப்ப பாரு அஸ்தியில தாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த நிலையெல்லாம் சொல்லி தாவூதி ஸ்ரீமுக தாவி தேவான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, விட்டல் ஒரு பசியா இருக்குமா, வயத்து பசியை கேட்கல, அதனால விட்டல் வாங்க. வயத்து பசியா இருந்தா விட்டல் தீர்த்த முடியுமா இருக்கும், இருந்த இடத்துல இருந்தே அறிவிச்சுடுவாங்க. பசியே எடுக்காத பண்ணிட்டான்னா பசியே கிடையாது. அது முக்கியம். பிரகலாதன் சொன்னானே, ஹரிநாமம் ரொம்ப பிரசித்தி, உங்களால புரிஞ்சுக்க முடியாது, தலைமுறைகளால புரிஞ்சுக்க முடியாது. ஹரிநாமம் என்ன பண்ணும் என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன். என்னுடைய அப்பா யாரு, எப்பேற்பட்ட பிரபாவம் உள்ளவர், பராக்கிரமங்கள் உள்ள மகா தபஸ்வி, கோர தபஸ்வி. ஆனால் அசுர உணர்வு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கோ குரு சொல்றார், அப்பா ஓம் ஹிரண்யாய நமக ஹிரண்யாய நமக ஹிரண்யாய நமக சொல்லு பண்ணா இவருக்கு வரல. நான் நாரதர் ஹிரண்யனுடைய தர்ம பத்னிக்கு அந்த குழந்தையாக உருவாகும் பொழுதே போயிருந்தான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணம். நாரதர் தீட்சை கொடுத்துட்டார். குழந்தைக்கு சின்ன வயசுலயே குருவனுடைய தீட்சை வந்து கொடுத்தோம். அதுக்கு உடனே நாராயண சப்தம் வந்துட்டு இருக்கு. ஹிரண்யனுக்கு கேட்கறது, குழந்தை இன்னும் டெலிவரி ஆகல, ப்ரீ டெலிவரியில கேட்கறது அவனுக்கு. ஏன்னா மகா தபஸ்வி அவன். ஏதோ முணுமுணுக்கிறது, நாராயண நமகன் இவளுக்கு தெரியும். நாரதர் வந்தார், இப்படி எல்லாம் ஒரு உபதேசம் பண்ணிட்டு போயிட்ட சொன்னா ஏதாவது பண்ணி இவர் ஆர்டிபிஷியல் சிசேரியன் பண்ணி குழந்தைய க்ளோஸ் பண்ணிட்டு போறதுன்னு பையன் அம்மாக்கு. பகவான் நாமம் சொன்னால் உடனே சொன்னு ஏறும். பிபி அப்பாரட்ஸ்லாம் வெடிச்சுடும். வரம் அவர் கேட்ட வரம், பகவான் ஒண்ணும் பண்ணல, அவர் கேட்ட வரம். தாவுனி ஸ்ரீமுக தாவி தேவா கேட்கல. ஏனால் ரிஷி கொடுத்த சாபம். 3 ஜென்மம் பரம வைரி. நாமமே இரும்பை காய்ச்சி உருக்கின இரும்பை அப்படியே மோல்டன் ஐயனை காதல விடுற மாதிரி இருக்கும். நாமம், நாமத்தை சொன்னால் சீற்றம். இது வேணுமா இல்ல பல பல ஜென்மங்கள் எடுத்து தேஞ்சி 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 எப்போ உழுது விட வேண்டுமோ வாங்கணும். மகரிஷி 3 ஜென்மம் போதும்.
எந்த தண்டனையா இருந்தாலும் அவளுக்கு தெரியும் துவாரபாலகாக்கு பகவானோட அந்த வைகுண்ட வாசல்ல அப்படி இருந்துட்டு அவர் பார்க்கடல இருக்கும்போது காவல் தான், வெறும் காவலாளி தான். சுக அனுபவத்தை அனுப்பிச்சு வரும்பொழுதெல்லாம் நாம சப்தம் கேட்டுட்டே இருக்கும். இப்படி இந்த ஹரிங்கிற நாமம் பாவலி விஸ்தார, அது ஒரு கொடி. அது ஹரிநாம வேலி. அந்த கொடி என்ன இருக்குன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண இந்த செண்டு மல்லி கொடி மாதிரியோ சாதாரண குண்டு மல்லி கொடி மாதிரியோ கிடையாது. அண்ட சராட்சரமும் அந்த கொடி பூத்து குலுங்குறது. இந்த மழை வந்தா பூக்காதப்படும், வெயில் அடிச்சா தண்ணி விடலைன்னா பூக்காதப்படும். உதாரணத்துக்கு இதை பூவோட ஒன்றே சேர்த்துக்கூடாது. பகவானுடைய நாமம் அப்படி யுகாந்தரமாக ஜொலிக்கிறது, அந்த அளவுக்கு பரிமளிக்கிறது. இப்பேற்பட்ட பிரகாசத்தோடு இருக்கிற அந்த நாமத்தை, ஹரிநாமத்தை பழி புஷ்டி பாரம், அதுக்கு எத்தனை பலம் இருந்தா யுகாந்திரமா வர முடியும். அதற்கு எதிராப்புல எல்லாம் தோத்து போச்சு, எல்லாமே உடைஞ்சு விழுந்த அம்பு. ஹரியினுடைய நாமத்திற்கு முன்னால் அத்தனை அம்புகளும் உடைஞ்சு போச்சு. பாரத யுத்தம் நமக்கு தெரிஞ்ச கடைசி யுத்தம். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எத்தனை அசுரர்கள் வந்தும் எத்தனை விதமான அவதாரங்கள் வந்தும் அந்த நாமத்தை ஒன்றுமே சொல்லு. ராம கிருஷ்ண ஹரி, ராம கிருஷ்ண ஹரி, ராம கிருஷ்ண ஹரி. இதற்காக அதை கஜர் பண்ணிருக்கோம். ராமகிருஷ்ண ஹரியே மணிக்கணக்கா சொல்லலாம் தான் நினைச்சிருந்தேன். காசிக்கு ஒரு தரம் போன போது இந்த பக்கவா சத்தம் கெடுது, அழகான ஒரு நாதம். அது போகும்போது ஒரு சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், நம்ம அனுபவிக்கணும், நமக்கு இருக்கிற சொல்ப காலத்தை அனுபவிச்சுடணுங்கிற ஒரு ஆங்ஸைட்டி பண்ணிடணும், விடுகிடுன்னு அனுபவிச்சுடணும். அங்க போன சத்தம் கேட்டது சன்னமான ராம் கிருஷ்ணா சத்தம் கேட்டு குரலே வித்தியாசமா இருக்கு. என்னமோ சத்தம் இல்லை, மெதுவா வசியம். ரெண்டு மூணு இடத்துல போட்டு தெரிஞ்சது. ஒரு இடத்துக்கு கீழே வந்தா நம்மளுடைய சராசரியான கங்கை கரையினுடைய மேல்பாகம் கீழ்பாகம் இருக்கு. படிக்கட்டு வழியா இறங்கி வந்தா ரெண்டு பேரும் சர்தாரிச்சு. ஒருத்தர் பகவான் சுவாசம், ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டே ராமகிருஷ்ணரை சொல்லிட்டே இருக்கு. கீழெல்லாம் வந்து சுத்தி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன்னா புதுசா போயிருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் ஆயிடுத்து. சராசரி மனுஷன் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓடத்துல அழிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இங்க குழி, அங்க குழி, இங்க குழி, அங்க குழி, இங்க அக்ஷதையை போடு, அங்க எள்ள போடுன்னா நமக்கு எல்லாம் சொல்ற இடத்துல போட்டாச்சு. முடிக்க வேண்டியதானே ஒரு பாடான்னா முடியல. ஆனா அது மட்டும் வந்துட்டு திக்குன்னு 1 மணி நேரத்துக்கு மேல எடுத்து இன்னும் ராமகிருஷ்ணாரியா பார்த்தா. அப்புறம் போய் திருப்பியும் ஒரு சின்ன குழந்தைக்கு உண்டான ஒரு ஆச்சரியம். என்னதான் இப்படி பண்றாரு, என்னதான் போய் பார்த்தாங்க. முதல்ல வாசிச்சர் பகவாஸ் வாசிக்கிறான். பகவாஸ் வாசிச்சா ஹார்மோனியம் வாசிச்சது ராமகிருஷ்ணா சொன்னார். அவளுக்குள்ள என்ன ஒரு பரஸ்பரம். இத மாதிரி எனக்கு லாகலிசே பூக்க தாவுனி ஸ்ரீமுக தாவி தேவா விட்டதா, உன்னுடைய ஸ்ரீமுகத்தை பண்ணணும். பசித்தான உன்னுடைய நாமம் பூத்து குலங்கிறது. ஹரி நாம வேலி பாவலி விஸ்தார பழி புஷ்டிபார புஷ்டிபார. அது அதனுடைய புஷ்டியை வந்து நம்மளால இன்னும் புஷ்டி சொல்லிட்டே இருக்கலாம். 3 தடவை சொல்லிட்டாக்க சொல்லுவா. அதுக்கப்புறம் அப்பீலே அதை போட்டு 3 தடவை புஷ்டி புஷ்டி புஷ்டி. நீ என்ன பண்ணா அப்புறம் எது ஞாபகம் வந்து சொல்ல. புஷ்டி வந்தா புஷ்டி சொல்ல. பழி ஏன்னா அக்ஷரங்கள் முதல்ல பாவது அப்புறம் பாவது ஒரு குழப்பம் வரும். பழி புஷ்டினும் பழி புஷ்டி, பழி புஷ்டி பார. அதான் கரெக்ட். சோ முதல்ல பா சொல்றார், அப்புறம் பூ சொல்றார், அப்புறம் திருப்பி பா சொல்றார். எப்படின்னாக்க ஹோல ஆவலி அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. வெறுமனே இந்த உணர்வே என்ன. சகோர நம்மளுடைய சக்கோர பட்சி வந்து ஒரு பசிக்காக உதாரணம் கொடுத்தார் அவருடைய கீர்த்தன்ல. இங்க என்ன இருக்கா, பக்ஷி ராஜான்னா கருட பகவான். தேத்தே மாஜா மரா கோயி பக்ஷி ராஜா
பார பழி புஷ்டி பார கோலஹாவல். அப்படியே குத்து கொலிங்கிட்டு இருக்கு. சாமானிய மக்களுக்கும் இந்த நிலைக்கு உயர்ந்த சந்தர்கள் ஜெகத்குரு துகாராம் மகாராஜே அந்த உயர்வுக்கு போனார்னாக்க முக்தர், ஜீவன் முக்தர், சித்தர் இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போல, அதெல்லாம் புஸ்தகம்லாம் நிறைய பார்த்து படிச்சுக்க வேண்டியது. சித்தர்னா என்ன பண்ணுவார், முக்தினா என்ன, ஜீவன் முக்தர்னா என்ன பண்ணுவார். இவர் என்ன பண்ணா அப்படியே டேக் ஆஃப், பிரீத்திங், பிரீத் இன் பிரீத் அவுட். கையில துந்தனம், ஒரு கையில சிப்ளா கட்ட பண்ணிண்டே. யாரோட அழகான சவுடல் விமானம். சவுடல் விமானம்னா ஒரு பிரஸ்டீஜ். அது இட் இஸ் மெயின்லி சென்ட் ஃப்ரம் வைகுண்ட் வித் கருட பகவான் as the chauffeur, exclusively for a purpose. And not only that, ஏன் சொல்ல தமிழ் சொன்னா சரியா வரல, அதுக்காக சொல்ல. அவ்வளவு வந்துட்டு ஒரு ஜிலு போட வருது. அந்த சவுடல் விமானத்துல ஒத்ததான் உட்காரலாம், வேற யாருக்கும் அனுமதியே கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். யாருன்னா சாக்ஷாத் ஸ்ரீஹரி, அவர் மட்டும் உட்காரலாம், வேற யாரும் உட்காரக்கூடாது. The next person allowed was Jagadguru Tukaram Maharaj. அப்போ ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் என்ன நிலைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி நான் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் என்னமோ சொன்னான். ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் அப்படி சொன்னேன்னா கன்னத்துல அபராதம் போட்டுருவோம். ஸ்பஷ்டமா சொல்லணும், ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் தெரியுமே, அவரோட அபங்கம் தெரியாது, பரவாயில்ல. ஜெகத்குரு துகாராம் மகாராஜனுடைய நாமகரணமா தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இந்த ஜென்மா எடுத்தது வியர்த்தம். அது சொல்றாரு. எல்லாம் நடந்தது சாதாரண புஷ்ப கொடியாது நிரூபணத்துக்கு சொல்லிட்டார், அவ்வளவுதான். பழி புஷ்டி பார கோல ஆவல் எப்படியே படர்ந்து இருக்கு. காரணம் என்னன்னா முளீச்சியா பீஜ். அந்த பீஜ விதை இருக்கே, அது முக்கியமான விதை. அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும், அதுல இருந்து நம்ம இப்பெல்லாம் புதுசா விதையெல்லாம் உற்பத்தியா பண்ற இருப்போம், ரிசர்ச் பண்றோம். ஒரு விதை வரப்போறது யூஎஸ்ல இருந்தும், மிச்சதெல்லாம் வரும், கொரோனாக்கு வரும், நிறைய இடத்துல வரும். ஏன் கொரோனா அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்குன்னா இன்னும் ஒன்றும் சரியா கண்டுபிடிக்கல. எஃபிகசிங்கிறா புரிய மாட்டேங்குது, டாலரன்ஸ்லாம் புரிய மாட்டேங்குது, சைடு எஃபெக்ட் புரியுது. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட்ஸ். சாதாரண ஆகாரம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, நல்ல நாம சங்கீதம்னா சைடு எஃபெக்ட்ஸே இல்லை. எது பெருசு? ஆகாரத்தை காட்டிலும் உயர்ந்தது நாம சங்கீதம். மனிதனாக பிறந்தா இந்த ஜீவனத்துக்காக அந்த ஆகாரத்தை சாப்பிடுறதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். கேவலம் அந்த வயத்து பழப்புக்கு தானே, கேவலம் இந்த எண்ஜான் வயிறுக்கு தானே, இப்படிலாம் நிறைய வச்சனங்கள்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்போம். அதை விட உயர்ந்த ஒரு கோர பசி, நாம பசி வரணும். அந்த நாம பசியை ஜெகத்குரு துகாராம் சந்த் நாம்தேவ் மகாராஜ் இந்த நிலையில உள்ள சந்தர்ப்பத்தின் காரணம் என்னன்னா, அவர்கள் வந்தது இந்த நாமத்தை சொல்லது. இந்த சராசரி சரீர பசி அங்கேயும் இங்கேயும் லாய்டர் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா இங்கிலீஷ்ல அழகா கடற்கடன்னு வார்த்தை வருது. அங்கங்க அலையிறதுன்னா சரியா இல்லை. லாய்டரிங்னாக்க டோன்ட் லாய்டர்னு ஸ்கூல்ல சொல்லியிருப்பான், பனிஷ்மெண்ட் கொடுப்பான், பெஞ்ச் மேல் இருக்க சொல்லுவான். அந்த வார்த்தை சொன்னா கரெக்டா புரியும். தமிழ் மீடியத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் உண்டு, அதுக்கே புரியும். முழுசா தான் நன்னா போகுது, 2ஆம் கிளாஸ்லேயே புரிய ஆரம்பிச்சோம். லாய்டர் திரிஞ்சுட்டே இருக்கக்கூடாது. அப்படி தெரியணும்னு ஆசைப்பட்டா ஒரு சின்ன துந்தனாலும் வச்சுக்கோ, இல்ல ஒரே ஒரு கம்பி எடுத்து நீயே வந்து இந்த புல்புல் தர வாசிக்கணும், ரோட்ல வாசிக்கிற மாதிரி வச்சுட்டு தப்பே இல்லை. உனக்கு என்ன உண்டுன்னா நிச்சயமாக ஒரு கதி உண்டு. உனக்கு நாமம் தானா வரும், நாமம் சம்பந்தப்பட்டவா ஒன்ன வந்து பாப்பா, நீ அவளை திரும்பி பார்ப்ப. இவர் நல்லா பாடுவாரே, இவருக்கு நாமம் நிறைய தெரியுமே அப்படின்னு. அவர் பாடாட்ட கூட நாமம் நிறைய தெரியுங்க அப்படியே சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நாமம் வந்துடும், பாட்டு வந்துடும், நாமத்தை கவனம் பண்ற மாதிரிலாம் வந்துடும். எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கவிகள்லாம் வந்தா? இந்த
இந்த ஆழமான உணர்வுகளை பிரதி ஜென்மம் அப்படியே புனரபி ஜனனம் புனரபி சயனன்ற மாதிரி பகவத் பாதாள் சொன்ன மாதிரி வந்துட்டே தானே ஒரு இதுக்கு முதல்ல விதை போட்டுணும். இந்த விதையை யாரு போட்டான்னா பிரகலாதன் இல்லை, அதற்கும் முன்னோடிகள் எல்லாம் போடுவா. நமக்கு தெரிஞ்சது இந்த தசாவதாரம் தான், அதுக்கு பின்னாடி போனா ரொம்ப தலை சுத்துறது. ஸோ பக்த பிரகலாதனும் ரொம்ப திரேதாயுகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் முதல் யுகம். இப்போ 4வது யுகத்துக்கும் 1,00,000 வருஷம் எடுத்துக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை சாக்கா வச்சு இதெல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கிறார். நாம ஏதோ சொந்த கருத்து இல்லை. 1,00,000 இன்னும் 1,50,000 வருஷமா ரொம்ப இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கிறா, ஒவ்வொரு வினாடியும் கஷ்டமா இருக்குங்கிறா. இதை இப்ப நம்ம அனுபவிக்கலாம் ஒண்ணுமே இல்லை. இப்படி உட்காந்து அனுபவிக்கிறோமே, இந்த அனுபவம் கிடைக்கணும். இந்த 1.5 வருஷம் 1 வருஷம் ஏதோ ஒரு அனுபவம் அவங்க தப்பு இல்லை. நிறைய பேர் நல்லா சாப்பிட்றா, விதவிதமா சமையல்லாம் பண்ண கத்துட்டா. ஆம்பளைலாம் வருது, தொலைக்காட்சியில வருது. மொத்தம் என்னன்னு கேட்டா முழிச்சியா பீஜ தாக்கவிலி கோடி. ரொம்ப இங்க கோழி வந்து இனிமே ஆயிட்டுன்னா அதுக்கு வாடல் கிடையாது, அதுக்கு உரம் போட வேண்டாம், அது ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ பாடக்கூட வேண்டாம். ஏன்னா அது போட்டு அந்த சங்கல்பத்தோட அந்த விழுந்தது. அதுக்கு ஒண்ணு மண்ணெல்லாம் தேவையில்லை, உரம் தேவையில்லை, ஒண்ணு தேவையில்லை. அதுவே நாமத்தை தேடிக்கும், அதுவே நாமத்தை உச்சாரிக்கும், அதுவே நாமமாக ஆகும். அதுதான் முழிச்சியா பீஜ தாக்கவிலி கோடி. லவகரிச்சி ஜோடி ஜாலியாச்சு நமகாசம் நட்டுக்கிறாங்க. லவகரிச்சி சீக்கிரம் ஆயிடும். நாமத்துல அத்தனை ருச்சி சீக்கிரம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நல்லா பாடினவாளா நினைச்சுதான் இல்லையா, அவர் பாடுற நாமம் எனக்கு வரலையே. அவர் பெரிய ஜாம்பவான பாட்டுல நாமம் தான் வரணும் நமக்கு, அதுதான் ஆசை. சாதுக்களுக்கு கீர்த்தன்களை கேட்கிறவர்களுக்கெல்லாம் நாமம் வந்தால் போறோம். சொப்பனத்துல கூட நாமம் சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி தப்பு இல்லை. தயவு செய்து உடனே டாக்டரை போய் பார்க்காதீங்க. நாமம் கேட்கறதே நாமம் பாடுற மாதிரி சொப்பனம்லாம் வந்தா அதிர்ஷ்டம் பண்ணிக்கோன்னு இருக்கும். கிடைக்காத பாக்கியம் படிச்சுட்டு தைரியமா இன்னும் நல்லா தூங்கும். ஒரு டம்ளர் ஜலத்தை குடிச்சு படுத்தும்போது திரும்பி நல்லா தூங்கும். இதுதான் விஷயம். நாம் முழிச்சியா பீஜ தாக்கவிலி கோடி சொல்ற துக்காராம் மகாராஜ். எல்லாம் பெரிய சமாச்சாரம் இல்லை. இந்த 2 உணர்வுகள் வந்தது. ஹரிநாம வேலி பாவலி விஸ்தார முழிச்சியா பீஜ தாக்கவிலி கோடி. இது வந்ததுக்கே அவருக்கு ஒவ்வொரு க்ஷணம் வேஸ்டா போயிட்டே இருக்கு. துக்காராம் மகாராஜ் ஜெகத்குருக்கு ஒவ்வொரு க்ஷணமும் வேஸ்டா போயிட்டே இருக்கான். அதனால நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரங்கலாயா ரங்கே துகையா சர்வ விட்டல சர்வாங்க. ஏன்னா இதே நினைப்பு, இதே உணர்வு, இதே இருக்கும். அவருக்கு டியூனே வேண்டாம், தானா டியூன் வரும். வந்தா விட்டல் வரும், விட்டல் வந்தா டியூன் வரும். மாத்தி காம்ப்ளிமெண்டே சுத்தி நெவர் எண்டிங்கா வந்துட்டே இருக்கும். அதனால சொல்ற அப்ப எப்படி பத்தியாருக்கு என்ன சொல்லி தருவாரு? விட்டலமா சித்தி கோட லாகேகா தபீபி. விட்டலமா சித்தி கோட லாகேகா தபீபி. விட்டலமா சித்தி கோட லாகேகா தபீபி. விட்டலமா சித்தி கோட லாகேகா தபீபி.
जोडी लवकरची जोडी झाली आची துகாமணி க்ஷண க்ஷண ஜாத்தோ கால அந்த உணர்வுல அந்த அக்ஷரங்கள்ல ஒவ்வொரு அக்ஷரமும் தாக்கத்தை சொல்றது. அப்படித்தான் கீர்த்தனத்தை புரிஞ்சுக்கணும். கீர்த்தனத்தினால எவ்வளவு முடியுமோ அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுதானே சொல்ல முடியும். அதையெல்லாம் ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். துகாமணி க்ஷணோக்ஷண ஜாத்தோ கால. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் ஒரு கிடைக்குது. இதே உணர்வாக எனக்கு தானே பாடினோம். ரங்கலாயா ரங்கே துகா விட்டல சர்வா. அதாவது அவருக்கு நாடி நரம்பு அணுக்கள் எல்லாம் விட்டலனால சத்தம் கேட்கணும். உள்ள பூர சரீரம் பூர ரங்க அப்படிதான் அர்த்தம். ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்கன்னா மொத்த சர்வாங்கம் விட்டலுடைய வியாபகரணம் ஆயிட்டுன்னா துந்தனா போட்டா உள்ளே சத்தம் கேட்கும், உள்ளேந்து துந்தனா கேட்கும், வெளியில சத்தம் கேட்கும். மாத்தி மாத்தி கேட்டுட்டே போங்க. அவருக்கு கலந்து நான் சொன்னீங்களே சந்தேகப்படாதீங்கன்னு. பக்தியினுடைய ஒரு அமிர்த பாஷ்பம், ஒரு எக்ஸ்டாட்டிக் லெவல், இதுதான் கிடைக்கும். அந்த பக்தியினுடைய ரசத்தினால கிடைக்கிற பலன் அதை சொல்றது. ஓடிச்சே ரசாட அந்தரம். அதாவது அந்த அந்த ரசத்தினுடைய அந்த கோடு தாங்க முடியாது. அது அப்படியே சுமந்து எடுக்கலாம். அதனால்தான் உங்களுக்கு மழையா பங்கங்கள் வந்தது. நிறைய சொல்லியிருக்காரு. விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா துக்கயா துக்கா விட்டல துக்கயா துக்கா விட்டல விட்டல டாட விட்டல திண்டி விட்டல டாட விட்டல திண்டி விட்டல தோண்டி உச்சாரா விட்டல தோண்டி உச்சாரா விட்டல டாட விட்டல திண்டி விட்டல டாட விட்டல திண்டி விட்டல தோண்டி உச்சாரா விட்டல தோண்டி உச்சாரா விட்டல மாம்யா மாண்டவலா விட்டல ஓனா விட்டல விட்டல அவயா வாண்டவலா விட்டல மோனா விட்டல விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா துக்கயா முகா விட்டல துக்கயா முகா விட்டல விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா துக்கயா முகா விட்டல துக்கயா முகா விட்டல தங்கராய ரங்கே தங்கராய ரங்கே சங்கராய ரங்கே விட்டல சர்வாங்க தங்கராய ரங்கே விட்டல சர்வாங்க சங்கராய ரங்கே விட்டல
क्षण जातो काळ तुखामणे क्षण तुखामणे சொன்ன क्षण जातो काळ நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடம் தான். அவருக்கு கோடிச்சே ரசால அந்தரம் ఉంది, நமக்கு கொஞ்சோண்டு வந்து சின்ன கேப்சூல் கிடைச்சது. இந்த ஜிங்க் விட்டமின் டி விட்டமின் சி அதை போட்டு நாக்கில் போட்டு சூ பண்ணு சொல்றாரு, அது கிடைச்சது. அது கிடைச்சது பயத்துல சாப்பிட்டு இருக்கோம். தன் பயம் என்ன ஆகும் என்ன பண்ணுவோம் அது ஒண்ணுமே இல்லை. அது தூசியை விட சின்னது, அது பயமுறுத்தின்னு இருக்கு. மனித சமுதாயத்தை மிரட்டின்னு இருக்கு. பிராணிகள்லாம் சந்தோஷமா இருக்கு, எப்பவும் பட்சி பூனை நாய் எல்லாம் சந்தோஷமா இருக்கு, பயமே இல்லை இருக்கு. மனுஷன் நடுங்கின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்தா கரெக்டா, அந்தர் கரெக்டா, பாகியர் கரெக்டா, மூடிண்டா கரெக்டா, ஓபன் பண்ணா கரெக்டா, எங்க மூடணும் எங்க ஓபன் பண்ணணும், எப்படி ஓபன் பண்ணணும், எதை போட்டுக்கலாம் எதை போட்டு எத்தனை தரம் போட்டுக்கலாம் எத்தனை தரம் போட்டுக்கூடாது, என்ன விசாரம், ஆத்ம விசாரம் ரொம்ப முக்கியம். இது வரும் போகும் வரும் போகும், இதற்கு முடிவே கிடையாது. இது ஒரு சுழற்சி. புயல் நிவாரணமா ஆயிடுத்து, திருப்பி வரப்போதா இல்லையா? திங்கள்ங்கிறா செவ்வாய்ங்கிறா, அவளுக்கு துணி காயப்பட்டவெல்லாம் உடனே பரபரப்பா போய் எடுக்கிறா. காந்த துணியெல்லாம் வேணா போயிடுத்தேன்னா வடா காய போட மாட்டா. ஒருவேளை ஏதாவது அசடுத்தனமா ரொம்ப பூஞ்ச கிளம்பத்துக்கு லேசா கொஞ்சம் வெயில் நன்னா தானே அடிக்குது, ஏற்று கொட்டதானே போட்ட உடனே படப்படன்னு போடும், நன்னா பிசி பிசின்னு ஆயிடும், தூக்கி கொட்ட வேண்டியதானே. இப்படி எல்லாம் ஒரு காலநிலையில் இருக்கும். காலத்தினுடைய நிலை அப்படி இருக்கு. இந்த காலத்தினுடைய நிலையில நமக்கு என்ன வேணும்னா அரிநாம வேலி, அரிநாம வேலி. பாவலி விஸ்தாரம் மறந்து போனா பரவாயில்ல, ஓலா ஆவலி மறந்து போனா பரவாயில்ல, பழி புஷ்டி பாரம் மறந்து போனா பரவாயில்ல, எதுவுமே ஞாபகம் பண்ணலாம். ரங்கலாயா ரங்கா துக்கா விட்டல சர்வாங்க ஞாபகம் வந்தா வச்சுக்கோ. விட்டல்னா துக்கான ஞாபகம், துக்கான விட்டல்னா ஞாபகம், அவ்வளவுதான். மகாராஜ் ஞானேஸ்வர மாவுலி ஞானராஜ उपासनेला दृढजालवावे गुरेव संतांची सदा लवावे कर्मयोगे वैगालवावे सर्वामुखी मंगल बोलवावे रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय, माऊली ज्ञानेश्वर महाराज की जय, तुकाराम महाराज की जय, समर्थ रामदास स्वामी महाराज की जय, सर्व संतनों की जय. वस्त्र अलंकार करू अंबिकेला, वस्त्र अलंकार करू अंबिकेला, दिव्य दर्शनाची गाय वर्णोलीला, दिव्य दर्शनाची गाय वर्णोलीला, वस्त्र अलंकार करू अंबिकेला, वस्त्र अलंकार करू अंबिकेला, दिव्य दर्शनाची गाय वर्णोलीला, दिव्य दर्शनाची गाय वर्णोलीला.
साज चालती जागेती नेत्र चंद्रहार तुझी घरी कंठी तोषा तोरणी सोडवी मायांत कला गुप्तयासी दिलबर हातांत शांती कमरपट्टा शोभे कमरेला शांती कमरपट्टा शोभे कमरेला दीर्घदर्शनाती कायवर डोलीला दीर्घदर्शनाती कायवर डोलीला मथुरा अलंकार केला गडगडीत तिरमस्तकी काळी कुंडली घालून गौरी कुंकुमतीला पाहिरे होया माय रूपने ब्रह्मदेवया देव भाव माझा हर कुणी गेला देव भाव माझा हर कुणी गेला दर्शनाती कायवर डोलेला दर्शनाती कायवर डोलेला कोल्हापुरी साज जालिंदी जागेती सिंहासन मागे उभी प्रेमावळ तेलगुटी शोभे गडी चक्रावाळ गाथा महाकुंभ पेटक हातात सप्त सूर्य तेज आईचं डोळ्यात आधी माईनं सौभाग्य त्यांचा केला आधी माईनं सौभाग्य त्यांचा केला दिव्यदर्शनाती कायवर डोलेला दिव्यदर्शनाती कायवर डोलेला वस्त्र अलंकार करून आम्ही केला वस्त्र अलंकार करून आम्ही केला दिव्यदर्शनाती कायवर डोलेला दिव्यदर्शनाती कायवर डोलेला दिव्यदर्शनाती कायवर डोलेला कोल्हापुरी महालक्ष्मी माता की जय. पराशक्ति की